தளபதி விஜய் அவர்கள் இப்போ ரீசெண்டாக த்ரிஷா கூட சேர்ந்து கல்பாத்தி அகரம் வீட்டோட திருமண ஃபங்க்ஷனில் கலந்துக்கிட்ட விஷயம் சோஷியல் மீடியாவில் மிகப்பெரிய பேசும் பொருளாக மாறி இருக்குது. கடந்த ஒரு 10 நாட்களாகவே தளபதி விஜய் அப்புறம் மனைவி சங்கீதா இவங்களோட விவாகரத்து பற்றின செய்திகள் தான் சோஷியல் மீடியா முழுக்க ரொம்ப வைரலாக பரவ ஆரம்பிச்சிருக்கு. அதுலேயும் விஜய் மனைவி சங்கீதா தளபதி விஜய்க்கு ஒரு நடிகை கூட திருமணத்தை தாண்டிய உறவு இருக்கு அப்படிங்கிற நோக்கத்தோட தான் இந்த விவாகரத்து மனு தாக்கல் பண்ணியிருக்கிறதாவும் கோர்ட்டில் தெரிவிச்சிருக்காங்க. இதை பற்றி பல பிரச்சனை நான் ஃபேஸ் பண்ணியிருக்கேன். அவரோட அரசியல் சூழல் காரணமாக இந்த பிரச்சனையை ரொம்ப சுமூகமாக தீர்வு பண்ணுறதுக்கு நான் முயற்சி பண்ணிட்டு இருந்தேன். விவாகரத்து கேட்டு கோர்ட்டுக்கு போனால் என்னை வீட்டில் சேர்க்க மாட்டேன்னு சொல்லிட்டாரு. ஏப்ரல் 20ஆம் தேதி இந்த வழக்கு விசாரணைக்கு வருது. எனக்கு விவாகரத்து வர வரைக்கும் ஈஸியாக கூடிய வீட்டில் என்னை தங்க அனுமதிக்கணும் அப்படிங்கிற மாதிரி இன்னொரு மனு தாக்கல் அவங்க பண்ணியிருக்காங்க. சினிமாவில் கோடி கோடியாக சம்பாதிக்கக்கூடிய விஜய் எனக்கும் எங்கள் பசங்களுக்கும் ஜீவனாசம் கொடுக்கணுங்கிற மாதிரி எக்கச்சக்கமான கோரிக்கைகளை தான் அந்த மனுவில் குறிப்பிட்டு இருந்திருக்காங்க. கடைசி வரைக்கும் அந்த மனுவில் சங்கீதா சொன்ன அந்த நடிகை யார் அப்படிங்கிறத அவங்க குறிப்பிடலை. ஆனால் கல்பாத்தி அகரம் அவங்க வீட்டு ஃபங்க்ஷனில் விஜய் த்ரிஷா கூட கலந்துக்கிட்டதுக்கு பிறகு சங்கீதா சொன்ன அந்த நடிகை த்ரிஷா தான் அப்படிங்கிறத பல பேர் கன்ஃபார்ம் பண்ணி அவங்க கருத்துக்களையும் பதிவு பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த மாதிரி சுச்சுவேஷனில் தளபதி விஜய் அவர்கள் கேரக்டரை பற்றியும் பர்சனாலிட்டியை பற்றியும் பேசின பல வீடியோஸை சோஷியல் மீடியா முழுக்க ரொம்ப வைரலாக பரவ ஆரம்பிச்சிருக்காங்க. அதுலேயும் பல அரசியல் கட்சி சேர்ந்தவங்க பர்சனல் வாழ்க்கையில் இப்படிப்பட்ட ஒரு கேரக்டர் இருந்துக்கிட்டு பொது மேடையில் அரசியல் மேடையில் ஒருத்தர் கேரக்டரை பற்றி பேசுறது நியாயமா அப்படிங்கிற மாதிரியும் அவங்களோட விமர்சனங்களை பதிவு பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த மாதிரி சுச்சுவேஷனில் தான் ஒரு பிரபலமான இயக்குனரும் இன்னொரு பக்கம் தமிழக துணை முதலமைச்சர் இருக்கக்கூடிய உதயநிதி அவரோட மனைவி இருக்கக்கூடிய கிருத்திகா உதயநிதியும் அவங்க ரீசெண்டாக எக்ஸ்ட்ரா ஒரு பதிவு போட்டிருக்காங்க. அந்த பதிவும் இப்போ சோஷியல் மீடியாவில் பேசும் பொருளாக மாறி இருக்கு. அதில் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, செலிபிரிட்டினா யாரு, நீயும் மக்கள் உன் மேலே வச்சிருக்கக்கூடிய அந்த உண்மையான பார்வை தான் உன்னை ஒரு செலிபிரிட்டியாக மாற்றும். ஆனால் எப்போ உன்னோட உண்மைத்தன்மையை நீ மறந்து மக்கள் நினைக்கிற ஆள் நான் தான் அப்படின்னு நினைக்கிறியோ அப்போ தான் உன்னோட வீழ்ச்சி ஆரம்பமாகுது. மக்கள் நினைக்கிற ஆள் நீ தான் அப்படிங்கிறத மக்கள் நினைக்க ஆரம்பிச்சிருவாங்க. மக்களோட பார்வையில் உன்னோட பிம்பம் வேற மாதிரி மாறிடுங்கிற மாதிரி ஒரு மிகப்பெரிய போஸ்ட் ஒன்று ஷேர் பண்ணியிருக்காங்க. மக்களோட பார்வை பெர்செப்ஷன் எப்போனா மாறிட்டே இருக்கலாம், ஆனால் உண்மையாக இருக்கக்கூடிய நீ கடைசி வரைக்கும் மாறவே கூடாதுங்கிற மாதிரி ஒரு அழுத்தமான ஒரு போஸ்ட் ஷேர் பண்ணியிருக்காங்க. கிருத்திகா உதயநிதி போட்டிருக்கக்கூடிய இந்த ஒரு எக்ஸ்போஸ்ட் சோஷியல் மீடியா முழுக்க ரொம்ப வைரலாக பரவ ஆரம்பிச்சு ஒரு மிகப்பெரிய பேசும் பொருளாக மாறி இருக்கு. ஒரு செலிபிரிட்டியை பற்றி ஒரு பிரபலத்தை பற்றி இந்த அளவுக்கு அழுத்தமாக ஒரு போஸ்ட்டை போட்டிருக்காங்கன்னா அது கண்டிப்பாக தளபதி விஜயோட தாக்கி தான் போட்டிருக்காங்க அப்படிங்கிறத மக்கள் ரொம்ப மறைமுகமாக தெரிஞ்சுட்டாவும் பதிவு பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. கிருத்திகா உதயநிதியை பொறுத்த வரைக்கும் அவங்க பொது இடத்துக்கு எந்த பிரச்சனைக்கும் வரமாட்டாங்க. இப்படி பொதுவாக ஒரு போஸ்ட் போட்டிருக்காங்கன்னா அதை அவங்க எதாச்சியாக போட்டாங்களா இல்லை தளபதி விஜயோட தாக்கி தான் போட்டிருக்காங்களா அப்படிங்கிறத நம்ம கன்ஃபார்மாக சொல்ல முடியாது. இது ஒரு கோயின்சிடன்ஸோட நடந்திருக்கலாம். அவங்க போட்டிருக்கக்கூடிய அந்த போஸ்ட்டு கீழே எக்கச்சக்கமானவங்க ஆதரவாகவும் எக்கச்சக்கமானவங்க எதிராகவும் கருத்து பதிவு பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. தளபதி விஜயோட பற்றி அதுவும் ஒரு பர்சனல் லைஃப் பற்றி போயிட்டு கூட இந்த பிரச்சனையை பற்றி தான் கிருத்திகா உதயநிதி இந்த போஸ்ட்டை போட்டிருக்காங்க அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. பத்தாவதுக்கு இப்போ ரீசெண்ட் டைமில் சமுத்திரக்கனி அப்புறம் பார்த்திபன் இவங்க 2 பேரும் கூட விஜய் அப்புறம் த்ரிஷா பற்றியான விஷயங்களை பொது மேடையில் ரொம்ப ஓப்பனாக பேசி அதிர்ச்சி ஏற்படுத்தியிருக்காங்க. வெயிட் பண்ணி பார்க்கலாம். இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.